ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லியுமே வீடியோ வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாருமே அனிஷாவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவள் வந்து மயக்கமாக இருந்திருப்பா. அந்த கேப்பை பயன்படுத்தி ஷைலுவோட ஃபோட்டோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே அவனோட ஃபோட்டோ காணும். அப்போ பார்த்தா இங்கே அனிஷா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வர ஆரம்பிக்கிறா. உடனே பயந்துட்டு நிற்கும் போது இந்த மாதிரி பிரேம் சொல்கிறான், சித்தார்த் நீ போய் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ, அந்த கேப்பில் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை வந்து அங்கே உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அனிஷா வந்து எந்திரிச்சிட்டு எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே சித்தார்த்து சொல்கிறான், என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும், நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். அதோட வெளியில் வந்து இங்கே சீமா ரோகிணி பிரேம்கிட்ட வந்து சித்தார்த் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளாம் வந்து வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்கும் போகிறாங்க. இங்கே வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருது. உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டாக்டர் தான் கால் பண்ணி ரோஹிணியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நேற்று தானே ரோஹிணி வந்து செக்கப்புக்கு வந்தா, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன உளறீங்க, ரோஹிணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா, வரவே இல்லையே, நான் வீட்டில் வந்து செக்கப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரோஹிணியை நான் பார்க்கவே இல்லை, அதனால தான் விசாரிக்கலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்போ சீமா ரோஹிணி 2 பேரும் பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. அதோட இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் சீமாவும் ரோஹிணியும் உள்ளாக்க வராங்க. உடனே பாட்டி கோவமாக அப்படி முறைச்சிக்கிட்டே கேட்குது, 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க 2 பேரும் திரு முழிக்கிறாங்க. அப்போதான் ரோஹிணிகிட்ட பாட்டி சொல்கிறாங்க, நீ நேற்று டாக்டர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்க, இன்னைக்கு டாக்டர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. டக்குன்னு சீமா வந்து கையை பிடிச்சிட்டு கண்ணால் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கஞ்சாகியை வந்து காட்டுறா. அப்போ பவி வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. பார்த்தீங்களா பெரியத்த, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இதை மாதிரி நாங்கள் ஒரு நாள் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் வெளில போயிருப்போமா, இவங்க 2 பேரையும் நீங்கள் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆனீங்களா, அதனால தான் இப்படி குடும்ப மானத்தையே வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி ஏற்றி விட இவங்க 2 பேரும் கோவமா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீமா வந்து, சாரி பாட்டி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குறா. உடனே பாட்டி வந்து, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறது தான் உங்களோட வேலையாக இருக்குது, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க, அவங்க மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கேருந்து போயிடுறாங்க. சீமாக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து மாமியாக்காரங்களும் வந்துட்டு சீமா ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் 2 பேர் மேலேயும் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு என்னடா அது, மாமியாக்காரங்களும் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி திட்டு வாங்குறது எல்லாத்தையுமே பவியும் உமாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரோகிணி வந்து சீமாட்ட கேட்குறா, அக்கா எதுக்குக்கா அப்படி வந்து பொய் சொன்னீங்க, உண்மையை சொல்லியிருந்தா நம்ம தப்பிச்சிருப்போம்ல, நம்மளுக்கு வந்து இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காதுல்லக்கா, நம்ம இந்த குடும்ப மான மரியாதைக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. உடனே சீமா சொல்கிறேன், இந்த பாரு, இப்போ ஷைலு அண்ணனை பற்றி நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடும், ஃபஸ்ட்டு இந்த அனிஷா ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இங்கே ரூமில் தான் காட்டுறாங்க, ரோஹிணி சித்தார்த் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறா, நாளைக்கு வந்து நீங்கள் அனிஷாவை சந்திக்க போகணும், அதனால எப்படிலாம் ரொமான்டிக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் சரியான அன்ரொமான்டிக் ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறா. யாரு நான் அன்ரொமான்டிக் ஃபெல்லோவா, நீ தாண்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் க்யூட் ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து அவகிட்ட லவ்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு நர்வஸ் வந்து அப்படி தடுக்குது. என்னமோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லி சமாளிச்சிடறான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து அனிஷா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே சித்தார்த் வந்து, ஹாய் டார்லிங், எப்படி இருக்கா, எனக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, இப்போ தான் வெயிட் பண்ணேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பர்சனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே பிரேம் வந்துடுறான். பிரேம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு, இவன் தான் பிரேம், இவன் வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவனை பார்த்த உடனே அனிஷாக்கு
கையும் ஓடல காலும் ஓடல, பயங்கரமா வந்து நர்வஸா இருக்கு. அப்படியே பார்த்து நடுங்கிட்டே இருக்கா. பிரேம் வேற கையை கொடுக்குறான். இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் கையை கொடுக்குறா. டக்குன்னு வந்து பயந்துக்கிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ இவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. இங்க சித்தார்த் வந்து அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். இவன் கிட்ட வந்து எந்த முடிவும் சொல்லாம நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன். பிரேம் இவ யாரு தெரியுமா, இவ தான் அனிஷா, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பிரேமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா அனிஷாவை. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, பயமா. அதோட இங்கே சித்தார்த் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்து பிரேம் வந்து அனிஷாவை பார்த்து வில்லத்தனமாக சிரிக்கிறான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்னோட ஃப்ரெண்டோட மனைவியாக ஆகிறதுக்கு நீ வந்துட்டியா, உன்னை பற்றி நீ எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே அனிஷா வந்து கெஞ்சிரா. இந்த பாரு நீ இப்படிலாம் விளையாடாத, நீ வந்து அவர்கிட்ட வந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ அப்படியா, நான் சொல்லக்கூடாது, அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்னோட அண்ணா ஷைலுவோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் என் கையில் கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இதை தானடி இத்தனை நாளாக நீ பண்ண, இப்போ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நான் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொடுத்துட்றேன், ஆனால் இது கொடுத்ததுக்கப்புறம் நீ வந்து சித்தார்த்திட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவனும் ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் ஹேண்ட்பேக்லேயே தான் வந்து அவளோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வச்சுருப்பா போல், அதை எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு பெருமூச்சே வருது. வந்ததுக்கப்புறமா இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்ட அனிஷா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். என்ன உளர்ற அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அங்கேருந்து சித்தார்த்துக்கு கால் பண்ணுறான். சித்தார்த்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எப்போதும் போல் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரான். இவளுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே பிரேம் சொல்கிறான், சித்தார்த் வந்து யாருன்னு தெரியுமா, இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, இவர் வந்து என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அனிஷாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இப்போ 2 பேர் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவள் சிரிச்சுட்டு சொல்கிறா, இந்த ஒரு காப்பி மட்டும் தானே நீங்கள் எடுத்திருக்கீங்க, இது மாதிரி 1000 காப்பி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்ல உடனே பிரேம் சொல்கிறான், சித்தார்த் அண்ணா நீங்களே வந்து அவள்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன லேப்டாப்பில் தானே எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் நாங்களே எங்களோட கையால் டெலிட் பண்ணிட்டோம், நேற்று நீ மயக்கத்தில் இருந்தியே அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து போலீஸ்லாம் வந்து இவ வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. பிரேம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பான் போல். இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, போ அப்படிங்கிற மாதிரி சித்தார்த்தும் பிரேமும் சொல்கிறாங்க. உடனே அந்த அனிஷா வந்து கத்திக்கிட்டே போகிறா. பிரேம் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், நீ சரியான சீட்டர் ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இதை சொன்ன உடனேயே சித்தார்த்துக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. ஏய் வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். என்னோட தம்பியை பற்றி சொல்ல உனக்கு தகுதியே இல்லை, அப்புறம் போலீஸ் சீக்கிரமாக வந்து அவளோட மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா சொல்கிறான். அதை விட அவங்களும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இவளும் 2 பேரையும் பார்த்து அப்படி முறைச்சிட்டு உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டே போகிறா. அதோட இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க. அவள் ரொம்ப நர்வஸாக வந்து பிரேம் சித்தார்த் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இவள் வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பவி பார்த்துட்டு, என்ன சீமா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், இவள் வந்து இல்லை நான் வந்து பிரேம்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சித்தார்த் வந்து ஃபோட்டோ கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறான். உடனே பவியை பார்த்தோன்னே அப்படியே வந்து வாயை மூட்டு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை மறைச்சிக்கிறான். ஆமாம் எதை மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ, இது வந்து சும்மா தான், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஃபைல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து ரூமுக்கும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பவிக்கு டவுட் வந்தது, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, பாட்டிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஷைலுட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு பிரேமு சித்தார்த்து காட்டுறாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அனிஷாவை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஷைலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்த்தா பவி என்ன பண்ணுறா, பாட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்கள பார்த்தா இங்கே ஷைலுக்கும் சித்தார்த், ரோஹிணி, பிரேம் எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே வந்து பவி சொல்கிறா, அந்த பார்த்தீங்களா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட உடனே பாட்டியும் வந்து அதில் என்னடா இருக்குது குட்ரா ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுடுறாங்க அதிர்ச்சியில். அதை வந்து பவி பார்த்துட்டு அவளோட புருஷன் தானே இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கா, அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பவி வந்து தன்னோட தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டான்னு தான் சொல்லணும். அடுத்தவங்களுக்கு கெட்டதுன்னு நினச்சா இப்போ அவளுக்கே பெரிய ஒரு கெட்டது வந்து நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.